ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இந்த சீரிஸோட லாஸ்ட் பார்ட் பார்க்கலாம். போன பார்ட்டில் நுவா வந்து கப்லூனோட வீட்டுக்கு போயிட்டு கேட்டிருப்பான். அந்த சன்ஃப்ளவர் பொட்டை காட்டி, இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? நீ எதுக்கு இவ்வளோ நாளும் இதை வச்சிருக்கிற? அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போவாது நீ உன் மனசில் இருக்கிறத என்கிட்ட சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு கேட்டதுக்கு, அதுக்கப்புறமா தான் கப்லூன் வந்து பேச ஆரம்பிக்கிறான். மறுபடியும் எனக்கு ஒரு சான்ஸ் தரத்துக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் வந்து இதை விட அதிகமாக என்னோடய ஃபீலிங்ஸை வெளிக்காட்டியிருக்கணும். நான் என்னோடய எக்ஸ்ப்ரெஷனை இதை விட அதிகமாக வெளிக்காட்டியிருக்கணும். அதெல்லாம் பண்ணாமல் விட்டதுனால தான் இதெல்லாம் ஆயிடுச்சு. உன்னை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். பட் இதுக்கெல்லாம் காரணம் என்னால் ஓப்பனாக மற்றவங்க மாதிரி என்னோடய ஃபீலிங்ஸை வெளிக்காட்ட முடியாமல் இருந்தது தான். பட் ஐ லவ் யூ. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன். ரொம்ப லவ் பண்ணுறேன். அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே நோவாவோட மூஞ்சியே பார்த்துட்டு இருப்பான். அவன் என்ன பண்ண போகிறான் அப்படின்ட்டு. நோவா வந்து சடனாக அப்படியே சிரிச்சிட்டு ஹாப்பியாக அப்படியே போயிட்டு கப்லூனை ஹக் பண்ணி, இப்போவாவது சொன்னியே இது போதாதா எனக்கு அப்படின்னு சொல்லி அவன் அப்படியே சந்தோஷமாக ஹக் பண்ணிக்கிறான். கப்லூனுக்கு என்னடாண்டா இது இவ்வளோ ஈஸியாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் ரொம்ப பெருசாக யோசித்து வச்சுருந்தேன். அதனால தான் நான் பயந்துக்கிட்டே இருந்தேன். நீ வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணிடுவியோ அப்படின்னு பயந்துட்டு இருந்தேன். ஏன்னா நான் முன்னாடியே வந்து சொதப்பிட்டேன் இல்லையா? பட்டு என்னை மன்னிச்சிரு, சாரி அப்படின்னு திருப்ப திருப்ப அவன் சாரி கேட்டுட்டு மறுபடியும் திருப்ப கப்லூன் வந்து ஐ லவ் யூ ஐ லவ் யூன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பான். நான் நுவா சொல்லுவான், சரி ஓகே போதும், எனக்கு தெரியும் நீ என்னை லவ் பண்ணுறேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவனுமே ஹாப்பியாக சிரிச்சுக்கிட்டு அந்த லவ்வை அக்செப்ட் பண்ணிப்பான். அதுக்கப்புறமா நுவா கேட்பான், அந்த சன்ஃப்ளவர் பொட் வந்து நான் தான் ட்ரா பண்ணேன். நான் தான் உனக்காக அந்த அசைன்மெண்ட்டை பண்ணேன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டதுக்கு கப்லூன்னு சொல்லுவான், இது என்ன விஷயம்? நீ வந்து ஃபஸ்ட்டுக்கு அதுக்கு அந்த பிளான்ட்டுக்கு தண்ணி ஊற்றும்போது எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் இருந்த. நீ மறந்துட்ட. எனக்கு அது ரொம்ப சோகமாக இருந்துச்சு அப்படின்றதுக்கு நுவா சொல்லுவான், நான் இவ்வளோ டீட்டெயிலெல்லாம் ஞாபகம் வச்சுக்க மாட்டேன்டா அப்படின்னு. அதுக்கு கப்லூன்னு சொல்லுவான், ஆனால் நான் அப்படி கிடையாது. நான் எவ்ரி டீட்டெயில் ஒவ்வொன்றா நான் ஞாபகம் வச்சிருக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். நீ தான் எனக்கு இதெல்லாம் பண்ணி கொடுத்தேன்னு தெரியும். உன்னோட ஞாபகமாக தான் அந்த பாட்டையும் பிளான்ட்டையும் நான் வச்சுருந்தேன் அப்படின்னு எல்லாம் சொல்லும்போது நுவாக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிரித்து பேசிகிட்டே இருப்பானா. அதுக்கப்புறம் கப்லூன் கேட்பான், உனக்கு ஒன்று தெரியுமா? இந்த ஒரு பிளான்ட் அதாவது இந்த ஒரு பாட் மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய இருக்குது. சில நேரத்தில் நீ எனக்கு அசைன்மெண்ட் பண்ணுறேன்ற பேரில் அசைன்மெண்ட்டை பண்ணிவிட்டு உன்னோட பேரை அதில் எழுதி கொடுத்துருவ. அப்படி இல்லைன்னா எல்லா டீட்டெயில்ஸும் என்னோட டீட்டெயில்ஸு கொடுத்துட்டு ரோல் நம்பரை மட்டும் உன்னோட நம்பர் எழுதிடுவ. இல்லாட்டி டிபார்ட்மெண்ட்டை மட்டும் உன்னோட டிபார்ட்மெண்ட் எழுதிடுவ அப்படின்னு சொன்னதுக்கு, நிஜமாவா உண்மையாவா அப்படிலாம் பண்ணிட்டேன் நானாண்டு. ஆமாவா காட்டுறேன் அப்படின்னு கூப்பிட்டு போய் கப்லூன் வந்து நுவா அவனுக்காக பண்ணின அசைன்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அப்படியே ஒரு கலெக்ஷனாக எடுத்து ஒரு ஃபைல் பண்ணி வச்சுருப்பான். அதை காட்டி சொல்கிறான், இது எல்லாமே நீ எனக்காக பண்ணி கொடுத்த அசைன்மெண்ட்ஸ். எனக்கு அப்போவே ஸ்கூல் டைமில் இருந்தே தெரியும். எனக்கு ட்ராயிங் பண்ண பிடிக்காதுன்றலாம் இல்லை. நான் பண்ணலைன்னாலும் இன்னொருத்தவங்க இருக்காங்க பண்ணி கொடுக்குறதுக்குன்ற தைரியத்தில் தான் நான் அந்த அசைன்மெண்ட் எல்லாம் பண்ணாமல் இருப்பேன். இதை பாரு, உனக்கு இது ஞாபகம் இருக்கா, இது ஞாபகம் இருக்கான்றலாம் ஒவ்வொன்றா இவன் கேட்பான். சிலது வந்து நுவாக்கு சுத்தமாக ஞாபகம் இருக்காது. அவன் சொல்லுவான், நான் இவ்வளோ டீட்டெயிலெல்லாம் எதுவும் ஞாபகம் வச்சுக்க மாட்டேன்டா அப்படின்றதுக்கு கப்லூன் சொல்லுவான், ஆனால் நான் அப்படி கிடையாது. எல்லாத்தையுமே டீட்டெயிலாக ஞாபகம் வச்சுருக்கேன். இதை பாரு, இது உனக்கு ஞாபகம் இருக்கா? இந்த அசைன்மெண்ட்டை பண்ணுறதுக்காக வேண்டியா நீ லேட் நைட்லேயும் ஸ்கூலில் இருந்தே இதை பண்ணி முடிச்ச. நீ வீட்டுக்கு போகிறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. உனக்கு ஞாபகம் இருக்குதா? அப்புறம் இதை பாரு, இதில் வந்து என் பேருக்கு பதிலாக உன்னோட பேரை போட்டேன். இதை பாரு, என்னோட பேர் எல்லாமே கரெக்டாக பண்ணுறீங்க. பட் நம்பர் மட்டும் இண்டெக்ஸ் நம்பரை மட்டும் உன்னோட நம்பரை போட்டுட்ட. அதை பாரு, இதில் வந்து நான் வந்து சயின்ஸ் ஸ்டூடெண்ட், நீ வந்து ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட். ஆனால் ஆர்ட்ஸுன்னு சொல்லி போட்டுட்ட பார்த்தியா? இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்கெல்லாம் நீ நிறைய விட்டுருக்க அப்படின்ட்டுலாம் காட்டும்போது நுவாக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருக்கும். இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேனா? இவ்வளோ மிஸ்டேக் விட்டிருக்கேனா? இதெல்லாம் நீ வந்து கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிறியா? அப்படின்னு அவனுக்கு ஷாக்கிங்காக இருக்கும். ஏன்னா அவன் என்ன நினச்சிருப்பான், கப்லூனுக்கு வந்து நம்ம மேலே எந்த ஃபீலிங்ஸும் இல்லைன்னு தானே நினச்சிருப்பான். பட்டு இவன் ஸ்டார்டிங்கில் இருந்தே நுவா பண்ணின எல்லா விஷயத்தையுமே அவன் ஒன்றா ஞாபகம் வச்சிருக்கிறான். இதை பார்த்ததும் நுவாக்கு ஒரு மாதிரி ஒரு மாதிரி எமோஷனலாக இருக்கும். அப்போது இது என்னோடது ஒன் சைட் லவ் கிடையாதா அப்படின்றதுக்கு, கிடையாது, உன்னோடது ஒன் சைட் லவ் கிடையாது. நானுமே வந்து உன் மேலே அப்போலேருந்தே ஸ்டார்டிங்லேருந்து ஃபீலிங்ஸோடு தான் இருந்தேன். பட்டு நான் சொதப்பிட்டேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே க்ளோஸ் அப்பில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துப்பாங்களா.
அவங்க கண்ணுல அப்படியே லவ் வழிஞ்சு விழும். அதுதான் விளங்குது. அதுக்கப்புறமா கப்லூன் சொல்லுவான், "அத விட இன்னொரு விஷயம் நான் உனக்கிட்ட எக்ஸ்ப்ளைன் பண்ணணும்னு நெனைக்கிறேன். அந்த ஜியாவோட மேட்டர." அப்படின்னு சொல்லி எடுக்கும்போதே, அ அவன் சொல்லுவான். நுவா சொல்லுவான், "நீ ரொம்ப லேட்டு. ஜியா ஆல்ரெடி என்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டா. அவளுக்கு அன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்றது. சரி பரவால்ல. அத விட்டுரு." அப்படின்றதும் கப்லூன் சொல்லுவான், "நிஜமா தானா? உண்மையாவா? நான் எக்ஸ்ப்ளைன் பண்ண தேவையில்லையா?" அப்படின்றதுக்கு, "தேவையில்ல." அப்படின்னு சொல்லிருவான். அதுக்கப்புறமா கப்லூன் என்ன பண்ணுவான்டா, "அப்பா! இதுக்காகத்தான்டா இவ்வளோ நாள் வெயிட் பண்ணேன்." அப்படின்ற மாரி பெருமூச்சு விட்டுட்டு நுவாவோட மடியில போய் அழகா அப்படியே படுத்துப்பானா. நுவா கேட்பான், "என்னடா பண்ற?" அப்படின்றதுக்கு, "நான் தான் இப்போ உன்னோட பாய் ஃப்ரெண்ட் ஆயிட்டேனே." அப்படின்றதும் இவன் சொல்லுவான், "நான் பாய் ஃப்ரெண்ட் ஆகுறேன்னுலாம் அக்செப்ட் பண்ணவே இல்லையே." அப்படின்றதுக்கு, "ப்ளீஸ் ப்ளீஸ் ட்ரையல் பீரியட் எல்லாம் நம்மளுக்கு வேணாம். டிரெக்ட்டாவே போயிரலாம். நீ எனக்கு பாய் ஃப்ரெண்ட், நான் உனக்கு பாய் ஃப்ரெண்ட். அவ்வளோதான். நம்ம இப்படியே இருந்துக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் 2 பேரும் ஆமா, ஆமான்னு ஓகே சொல்லிப்பாங்க. கப்லூனுக்கு வந்து செம்ம ஹாப்பி. நுவாவோட மடியில அப்படியே சாஞ்சுக்கிட்டு அவன் சொல்றான், "இந்த ஏங்கில்லேருந்து உன்னோட ஃபேஸ பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப க்யூட்டா இருக்கு." அப்படின்ட்டெல்லாம் ஒரு மாரி ஃப்ளர்ட் பண்ற மாரி பேசிட்டு இருப்பான். நான் இத வந்து நுவா வந்து எதிர்பார்த்திருக்க மாட்டான். ஏன்னா, நுவாவுக்கு தெரிஞ்ச கப்லூன் வேற இல்லையா? எதையுமே மூஞ்சில எக்ஸ்பிரஸ் பண்ணாத ஒரு ரோபோ மாதிரி இருக்கிற ஒரு பையன் தானே கப்லூன். பட் இன்னைக்கு என்னடான்னா, ரொம்ப ஓவரா ஃப்ளர்ட் பண்றான். உடனே வந்து கப்லூன் எந்திரிச்சுட்டு, "இதுக்கே அப்படி சொன்னா எப்படி? உனக்கு தெரியாத இன்னொரு சீக்ரெட் இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே பக்கத்துல போய் உட்காந்துட்டு, நுவா கிட்ட அப்படியே கிஸ் பண்றதுக்கு மாரி கிட்ட போவானா, நுவாக்கு வந்து ஷாக்கிங்கா இருக்கும். நுவா சொல்லுவான், என்ன பண்ண போற?" அப்படின்றதுக்கு உடனே போய் இவன் கிஸ் பண்ணிருவான். நுவா வந்து இத எதிர்பார்த்திருக்கவே மாட்டான். நுவா சொல்லுவான், "ப்ளீஸ் ப்ளூன் என்ன பண்ணிட்டு இருக்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவன் கிஸ் பண்றதுக்கு வருவானா, உடனே வந்து நுவா சொல்லுவான், "இதோட நீ எனக்கு 3 தடவ கிஸ் பண்ணிட்ட. போதும்." அப்படின்றதுக்கு 3 தடவை இல்ல 4 தடவ அப்படின்னு சொல்லுவான் கப்லூன். "என்னது 4 தடவையா? நம்ம வந்து கிளப்ல இருக்கும்போது ஒரு தடவ, அப்புறம் எப்போ? எப்படி?" இந்த மாரி இவன் கேட்பான். அதுதான் நான் சொன்ன அடுத்த சீக்ரெட். என்ன தெரியுமா? அதாவது ஸ்டார்ட்டிங்ல ஒரு தடவ நான் நுவாவோட ஃப்ரெண்டு அந்த டியானா பொண்ணு வந்திருப்பா இல்லையா? அப்போ அவன் வாயெல்லாம் ஒரு மாரி பண்ணிட்டு இருந்திருப்பானே! அண்ட் என்ன நடந்திருக்கும் அப்டின்னா, அவன் தூக்க கலக்கத்துல கப்லூனோட பேர சொல்லி ஒளறிக்கிட்டு இருப்பான். அந்த வழியா வந்து அந்த இடத்துல தானே கப்லூனும் அதே ரூம்ல தானே ஸ்டே பண்ணியிருந்திருப்பான். கப்லூனுக்கும் அது கேட்கும். ஸோ இவன் என்ன பேசுறான் அப்படின்ன மாதிரி அவன் நல்லா நோட் பண்ணி பார்ப்பானா, பார்த்தா அவன் அந்த தூக்கத்தில அவன் கனவு காண்டுட்டு இருக்கேன் அப்படின்னு நினைச்சு அவன் தூக்கத்தில பேசுறான். "எனக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும் கப்லூன். நான் உன்ன லவ் பண்றேன்." அப்படின்ன மாரியெல்லாம் அவன் பேசிட்டு இருப்பானா. இத கேட்டதும் கப்லூன் அப்படியே கிட்ட போவான். போனா நுவா வந்து கப்லூனோட பேர சொல்லிட்டே புலம்பிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, அவன் என்ன நினைச்சான்னு தெரியல. அப்படியே போயிட்டு தூங்கிட்டு இருக்கிற நுவாவ வந்து கிஸ் பண்ணியிருப்பான். இதத்தான் வந்து நுவா நம்ம கனவு கண்டுட்டு இருந்திருக்கோம் போல, கனவுல தான் கிஸ் பண்ணியிருக்கேன் போல அப்படின்னுலாம் அவன் நினைச்சிருப்பான். பட் நிஜமாலுமே அது கனவு கிடையாது. நிஜத்திலேயே வந்து கப்லூன் வந்து நுவாவ கிஸ் பண்ணியிருப்பான். இது எப்போ நடந்திருக்கும்னா, அவங்க வந்து அந்த ஈவென்ட் எல்லாம் அந்த காம்படிஷன் எல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி. அப்பவே வந்து ஸ்டார்ட்டிங்லேயே வந்து கப்லூன் நுவாவ ஃபர்ஸ்ட் கிஸ் பண்ணிட்டான். இது வந்து நுவாக்கு தெரியாது. நுவா என்னடான்டா இத கவுண்ட்ல சேர்த்துக்காம, நம்ம 2 பேரும் ஆல்ரெடி 3 தடவ கிஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற மாரி சொல்லுவான். பட் இதையும் சேர்த்து 4 அப்படின்னு கப்லூன் சொன்னதும், நுவாக்கெல்லாம் ரொம்ப ஷாக்கிங் ஆயிருக்கும். "டேய் என்னடா சொல்ற? அப்போ நான் அது கனவு காணலையா? அது கனவுல நடக்கலையா?" அப்படின்னதுக்கு, "கிடையவே கிடையாது. நீ அத கனவுன்னு நினைச்சிட்டு இருக்கிற. அது கனவு கிடையாது. நீ கனவுல உளறிக்கிட்டு இருந்த. என் பேரையே திருப்ப திருப்ப சொல்லிக்கிட்டு இருந்த. தூக்கத்தில அப்படி என் பேரையே சொல்லிட்டு இருக்கும்போது, நீ எவ்வளோ க்யூட்டா இருந்த தெரியுமா? அத பார்த்துட்டு நான் எப்படி உனக்கு கிஸ் பண்ணாம இருக்க முடியும்? அதனால தான் பண்ணேன்." அப்படின்னு சொல்லி அவன் கலாய்க்கும்போது, நுவா வந்து எ என்னை ரொம்ப டீஸ் பண்ணியிருக்க இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே சிரிச்சு பேசிக்கிறாங்க. அதாவது மறுபடியும் கப்லூன் போயிட்டு கிஸ் பண்ண போறான். ஸோ இவங்க 2 பேரும் ரொம்ப சூப்பரான ஒரு லவ்வி டவ்வியான கப்புலா மாறிட்டாங்க. நெக்ஸ்ட் டே வந்து ஸ்கூல் போவாங்க. சாரி யுனிவர்சிட்டிக்கு போவாங்க. போகும்போது கப்லூன் தான் நுவாவோட திங்ஸ் எல்லாம் தூக்கிக்கிட்டு போவான். அதாவது இப்ப முன்னாடி எப்படி நுவா நெனச்சிருப்பான், ஜியாவ அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் அவளோட ஸ்கூல் பேக்க கூட அவன் தூக்க விட மாட்டான். எல்லா திங்ஸையுமே கிளாஸ் ரூம் வரைக்கும் எடுத்து கொண்டு போய் குடுத்துட்டு தான் போவான். அப்படின்னு எல்லாம் அவன் நெனச்சிருப்பான் இல்லையா முன்னாடி. இப்போ வந்து அந்த பிரின்சஸ் ட்ரீட்மெண்ட் வந்து நம்மளோட நுவாக்கு கப்லூன் பண்றான். நுவாவோட எல்லா திங்ஸையும் அவனே தூக்கிட்டு வருவான்.
நான் போயிட்டு வரேன் பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லும்போது, அந்த பிளேஸுக்கு நோவாவோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் வந்துருவாங்க. வந்ததும் ஷாக் ஆயிட்டு, என் காதுல ஏதோ ஒண்ணு விழுந்துச்சே! ஏதோ பாய் ஃப்ரெண்டுன்னெல்லாம் கேட்டுச்சே! யாருக்கு யார் பாய் ஃப்ரெண்ட்? கப்லூனுக்கு நோவா பாய் ஃப்ரெண்டா? இல்ல நோவாக்கு கப்லூன் பாய் ஃப்ரெண்டா? அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருப்பாங்களா, நோவா சொல்லுவான், பேசாம வாங்கடா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் கிளாஸ் ரூமுக்கு வந்துருவாங்க. வந்தா ஃப்ரெண்ட்ஸ் வந்து உட்காந்து, "சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. மும்பைல என்ன பண்ணிட்டு இருந்தீங்க?" அப்படின்ற மாதிரி, "சொல்லுடா, நைட் என்னடா நடந்துச்சு உங்களுக்குள்ள? எப்படிடா இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆயினுச்சு?" அப்படின்ற மாரி கேட்கும்போது, இவன் சொல்லுவான், "அதெல்லாம் பெரிய ஸ்டோரி. அத நான் வேற ஒரு டைம் சொல்றேன். இப்போ எனக்கு வந்து நான் தைப்பூன எப்படி ஃபேஸ் பண்ண போறேன்னு தான் யோசனையா இருக்கு. ஏன்னா நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன். எனக்கு நல்லா தெரியும். என்னால கப்லூன தவிர வேற யாரையுமே வந்து நினைக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சிருந்தும், நான் வந்து அவனுக்கு ஏதோ ஹோப் குடுக்குற மாரியெல்லாம் நடந்திருக்கிறேன். போதா குறைக்கு அவன் எனக்கு கன்ஃபஸ் பண்ணும்போதும், நான் ஒன் டே பாய் ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கும் ஓகே சொல்லியிருக்கேன். இத நான் சரி பண்ணணும்." அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமா அங்க கட் பண்ணி நுவாக் தைப்பூன் கூட உட்காந்து பேசுறத தான் காட்டுறாங்க. அவன் தைப்பூன் கிட்ட சொல்லுவான், "நான் கப்லூன லவ் பண்றேன்." அப்படின்றதுக்கு தைப்பூன் சொல்லுவான், "அது இப்ப தான் நீ கண்டுபிடிச்சியா? எனக்கு எப்பவோ தெரியும். அவன் மனசுலயும் நீ தான் இருக்கன்னு தெரியும். ஒரு வழியா நீங்க 2 பேரும் ஓகே ஆயிட்டீங்களா? சரி பரவால்ல. நான் இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிப்பேன். என்னால இத ஹேண்டில் பண்ண முடியும்." அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹேப்பியா அங்கேருந்து அவனுக்கு கங்ராச்சுலேஷன் சொல்லிட்டு எந்திரிச்சு போவான். ஹேப்பியாலாம் போமாட்டான். சோகமா தான் போவான். பட் அவன் எந்திரிச்சு போகும்போது முன்னாடி கப்லூன் வருவானா, கப்லூனுக்கும் அவன் வந்து கங்ராச்சுலேஷன் பண்ணுவான். "நீங்க 2 பேரும் நல்ல கப்பலா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். டோன்ட் வரி. என்னால ஹேண்டில் பண்ணிக்க முடியும்." அப்படின்ற மாரி பேசிட்டு போகும்போது, கப்லூனுக்கு வந்து கொஞ்சம் கில்ட்டா தான் இருக்கும். ஏன்னா அடிச்சிருப்பான் இல்லையா? ஸோ அவன் சாரி கேட்பான். "நான் உன்ன அடிச்சிருக்க கூடாது. சாரி." அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா வந்து இந்த 2 கப்பலையும் தான் காட்டுறாங்க. அதாவது நுவாவும், கப்லூனும் அப்படியே சிரிச்சு பேசி ஃபோட்டோ எல்லாம் எடுத்து, அவனோட ஃபன்னியான ஃபோட்டோஸ் எல்லாம் கப்லூன் எடுத்து வச்சுட்டு, அதெல்லாம் Instagramல போஸ்ட் பண்ணி கலாய்ச்சிக்கிட்டு இருப்பான். இவங்க 2 பேரும் இவ்வளோ க்ளோஸா இருக்கிறத தூரமா இருந்து தைப்பூனும் பார்ப்பான். பார்த்துட்டு அவனோட ஃபோன்ல நோவாவோட ஃபோட்டோ இருக்கும் இல்லையா? அத அப்படியே டிலீட் பண்ணிட்டு யோசிப்பான். நான் கொஞ்சம் சோகமா தான் இருக்கிறேன். பட் இருந்தாலும் நான் நம்புறேன். இதுல இருந்து நான் மீள வந்துருவேன்னு நம்புறேன்." அப்படின்ற மாரி மனசுக்குள்ள நெனச்சுப்பான். அவன நெனைக்கும்போது தான் கொஞ்சம் சோகமா இருக்குது. அவனுக்கும் இன்னொரு கப்பல்ல யாரும் சரி காட்டியிருக்கலாம். ஸோ அதோட இவங்க 2 பேரும் அப்படியே க்ளோஸா இருக்கிறதோட இந்த சீரிஸ் வந்து முடியுது மக்களே. இதுக்கப்புறமா வந்து ஒரு ஸ்பெஷல் எபிசோட் இருக்கு. அந்த எபிசோட் எப்படின்னா, இவங்க எல்லாருமா ஃப்ரெண்ட்ஸ் கேங் எல்லாருமா ஒரு ஹில்ஸ் ஏரியா, மவுண்டைன் ஏரியாவுக்கு போவாங்க. அங்க வந்து ஒரு பையன் இருப்பான், பிரின்ஸுன்ட்டு. அந்த பையனும் இவங்க கூட யுனிவர்சிட்டியில படிக்கிற பையன் தான். அவன் வந்து ரொம்ப ரிச்சான பெர்சன். பட் வெளியில காட்டிக்க மாட்டான். ரொம்ப ஏழ்மையா இருப்பான். அதுக்கப்புறமா அங்க போறது தான் காட்டுவாங்க. அங்க போய் ஸ்டே பண்றத காட்டுவாங்க. அந்த பிரின்ஸுன்னு சொல்ற பையனுக்கும், நுவாவோட அண்ணா ஃபாக்கும் ஒரு ஸ்டோரி இருக்கு. அந்த ஸ்டோரி வந்து அடுத்த சீரிஸ்ல போகும். ஸோ இதுதான் இந்த ஸ்டோரியோட ஃபுல் எண்டிங். நான் இதோட முடிச்சுக்கிறேன். நம்ம வந்து இந்த சீரிஸ முடிச்சதுக்கப்புறம் இன்னும் நெறைய வேலை இருக்கு. அதாவது இன்றைக்கு நைட்டுக்கு வந்து "ஃபாரெவர் யூ 2" எபிசோட் 7 ரிலீஸ் ஆகப்போகுது. நம்ம அத பார்க்கணும். அதுக்கப்புறமா நம்ம நாவல் பார்க்கணும். நாவலுக்காக நெறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன்னு நெனைக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ஒவ்வொன்னா பார்த்துட்டு போகணும் இல்லையா? ஸோ அதுவரைக்கும் பொறுமையா வெயிட் பண்ணுங்க மக்களே. பாய்.